மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், வணக்கம். தினமும் நாம் எல்லோரும் தியானம் செய்கிறோம். எத்தனையோ நன்மைகள் கிடைக்கும். சில நன்மைகள் எல்லாருக்கும் கிடைக்கும். சில நன்மைகள் ஆழமான தியானத்தில் மட்டுமே கிடைக்கும். நம்முடைய ஃபைனல் டெஸ்டினி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு என்லைட் ஆயிருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். இப்போ இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஐ ஆம் மெடிடேட்டிங் அப்படின்னு சொல்லும். ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மாதிரி. ஐ ஆம் வாக்கிங், ஐ ஆம் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லும். அதாவது நான் படிக்கிறேன், நான் வாக்கிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் ஆழமான தியானம் யாரெல்லாம் செய்வாங்களோ அவங்களுக்கு எதெல்லாம் செய்கிறார்களோ அது உன்னதமான அனுபவம் என்பது கொடுக்கும். ஓஷோ புக்கு படித்தாக்க நீங்கள் அதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா யூ ஷுட் பிகம் எ வாக்கிங். ஐ ஆம் அப்படின்றது வராது. நானே ஒரு வாக்கிங், நானே ஈட்டிங், நானே மெடிடேஷன் ஆயிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். தெர் ஷுட் பி நோ மோர் ஐ. அதுதான் மாஸ்டர்ஸ். அந்த வார்த்தையில் என்ன அர்த்தம் அப்படின்னா நாமே வாக்கிங் ஆகும்போது 100% அதில் இருக்கிற அந்த அனுபவம் என்பது நம்ம பெற முடியும். ஐ ஆம் அட் ஹோம், ஐ ஆம் அட் ஆஃபீஸ், ஐ ஆம் டிரைவிங் அப்படின்னு சொல்கிறோம் தானே. அட் அப்படின்றது எடுத்துடணும். ஐ ஆம் ஹோம், ஐ ஆம் ஆஃபீஸ், ஐ ஆம் வாட்சிங் அப்படின்ற மாதிரி ஆகணும். நாமே வீடாகணும், நாமே ஆஃபீஸ் ஆகணும், நாமே சீயிங் ஆகணும், நாமே வாட்சிங் ஆகணும். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய முழு கான்ஷியஸ்னஸ் எல்லாமே இருக்கும். வீட்டில் 4 செவர் இருக்கும் இல்லையா, அந்த செவருக்குள்ளே என்னென்ன இருக்குதோ, என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ, யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுடைய கனெக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும். when you become a home. Similarly, we should become the work. நாமே அந்த செயலாகணும். சில செயல்கள் நாம் எல்லாமே செய்யும் போது ஒர்க்ஸு, அந்த ஒர்க்கில் இறங்கினதுக்கு அப்புறம் டைமே தெரியாது. நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் தெரியாது, எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் தெரியாது. பட் 100% குவாலிட்டேட்டிவாக செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் செஞ்சு முடிக்கிறோம் தானே. அந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் கெட் 100% ஹாப்பினஸ். அந்த ஒர்க்கே நீங்கள் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு நல்ல உணவு நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும், நீங்கள் உங்களுடைய பிளேட்டு, நீங்கள் உங்களுடைய உணவு மட்டுமே இருக்கும். பக்கத்தில் யார் சாப்பிட்றாரு, யார் சாப்பிடல, நேரம் என்ன ஆயிடுச்சு, எவ்வளோ நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கே அப்படின்ற விஷயம் எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் வராது. பிகாஸ் யூ ஹாவ் பிகம் ஈட்டிங். நீங்கள் ஈட்டிங் ஆயிருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தியானத்தில் கூட யூ ஷுட் பிகம் மெடிடேஷன். நான் தியானத்தில் இருக்கிறேன், நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஐ ஆம் மெடிடேஷன் அப்படின்னும் போது கம்ப்ளீட்டாக அங்கே நம்முடைய மைண்ட் அப்படின்றது இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டாக உங்களுடைய சைத்தன்யம் முழுவதும் அனுபவமாகும் உங்களுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நாளில் நாம் எல்லாம் என்னென்ன செய்கிறோம், காலையில் எழுந்திரிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், காஃபி சாப்பிட்றோம், ஏதாவது புக்கு படிக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், டிரைவிங் பண்ணுறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், இல்லை கடைக்கு போகிறோம், கடையில் உட்காடுறோம், கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம், வெண்டர்ஸ் கிட்ட பேசுகிறோம், கொலீக்ஸ் கிட்ட பேசுகிறோம். சில நேரம் ஆனதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கிறோம். சில நேரம் ஆனதுக்கப்புறம் சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்றோம். என்னென்ன செயல்கள் எல்லாமே செய்கிறீங்களோ அது எல்லாமே தட் ஷுட் பிகம் யூ. அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் மெடிடேஷன் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த விஷயம் 100% அனுபவத்திற்கு வந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கண்ணை மூடினால் தியானம், கண்ணை திறந்தால் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த விஷயந்தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு. மற்ற எதுவுமே இருக்காதுங்க நம்ம கையில் ஆகட்டும், நம்முடைய மைண்ட் ஆகட்டும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாடி 100% உங்கள் கூட கம்யூனிகேஷனில் இருக்கும். உங்களுடைய மைண்ட் உங்கள் கூட 100% கம்யூனிகேஷனில் இருக்கும். ஒவ்வொரு எமோஷன்ஸும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியுது. இது
இந்த மாதிரி வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்வார்களோ தே ஆர் கால்ட் அஸ் யோகி. மை டியர், இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா தினமும் அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா தியானம். தியானம் எவ்வளோ ஆழமாக நீங்க செய்கிறீங்களோ அவ்வளோ ஆழமான தியானம் நீங்க ஆகுறீங்க. அதுதான் நமக்கு முக்கியமான நோக்கம். ஸோ தினமும் தியானம் செய்யுங்க. அதுக்காகவே தியான பயிற்சி சொல்றார். ப்ராக்டிஸ் த மெடிடேஷன். ப்ராக்டிஸ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பிகம் மெடிடேஷன். எப்போ நம்ம தியானம் ஆகுறோமோ மற்ற எல்லா ஒர்க்ஸும் நீங்கள் அதாக ஆகுறீங்க. தட் இஸ் ஃபார் ஷூர். அதுதான் தியானத்துடைய அருமை, தியானத்துடைய முக்கியமான ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.